ஐஸ்கிரீம் சாப்பிட கிளம்பிட்டோம் டியூட். ஃபைனலாக லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் டீ சாப்பிட தான் போனோம். பட் ஃபார் அ சேஞ்ச் நம்ம இன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நேராக இந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வரும்போது 2 பேர் தான் வந்தோம். 3ஆவதாக இன்னொரு ஆள் வர வேண்டியது. அவனுக்கும் கால் பண்ணி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டோம். ஃபைனலாக அவனும் வந்துட்டான். வந்த உடனே கேட்டான் என்ன ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி. 25 ரூபாய் ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொன்னேன். செம்ம டென்ஷனாகி கடுப்பு என்ன சொல்லிட்டான், அதெல்லாம் வாங்கக்கூடாது, இங்கே இருக்கிறதுலே காஸ்ட்லியானது எது அதுதான் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டான். சரின்ட்டு சொல்லி ப்ரோ கிட்டே கேட்டேன், இதில் இருக்கிறதுலே எது காஸ்ட்லியானது அப்படின்னு சொல்லி. ப்ரோவும் சொன்னார் பெருநாத் ஸ்பெஷல் இதுதான் ப்ரோ இங்கே ரொம்ப காஸ்ட்லியானது. எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டாக்கா 150 rupees அப்படின்ட்டு சொன்னார். சரி ப்ரோ 3 பெருநாத் ஸ்பெஷல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ப்ரோவும் சேமியா போடுறாரு, செர்ரி போடுறாரு, ஃபாலுதா போடுறாரு, அதுக்கப்புறமா மாலாஸில் ஏதோ சாஸ் போடுறாரு. ஃபைனலாக என்னென்னமோ ஆட் பண்ணி ப்ரோவும் கொடுத்துட்டாரு. ஸோ வஹி உங்களுக்கும் இந்த அம்மாச்சி யாராச்சும் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.